ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான, குறிப்பா பிரைவேட் செக்டார்ல தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்குற கோடிக்கணக்கான பேருக்கு ஒரு செம குட் நியூஸ் வரப்போகுது. இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் அந்த பதிவுல பார்க்கலாம். பிஎஃப் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு மாதம் மாதம் வெறும் ரூ. 1000 கிடைச்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அதிரடியா ரூ. 7500 இல்ல ரூ. 10,000 உயர்த்த போறதா ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. நாடாளுமன்றத்தில என்ன சொல்லியிருக்காங்க? இத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். முதல்ல இபிஎஃப் பென்ஷன்னா என்னன்ட்டு சுருக்கமா பார்த்தரலாம். பொதுவாவே பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு அவங்க ரிட்டயர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நிதி பாதுகாப்பு, ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கணுன்றது தான் இந்த பிஎஃப் திட்டம் பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. நம்ம வேலை பார்க்குற கம்பெனியில நம்ம சம்பளத்திலிருந்து மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா பிஎஃப் பிடிப்பாங்க. கம்பெனி தரப்புல இருந்து ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இப்படி நம்ம வேலை செய்கிற காலம் முழுக்க அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா பணம் சேர்ந்துட்டே இருக்கும். நம்ம ரிட்டயர்மெண்ட் ஆகுறப்போ அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தில் இருந்து ஒரு கணிசமான தொகையை பார்த்தீங்கன்னா லம்சமாக வந்து கையில் கொடுத்துருவாங்க. மீதி இருக்க ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மாதாந்திர ஓய்வூதியமாக மந்த்லி பென்ஷன் கொடுப்பாங்க. இதை தான் இபிஎஸ் 1995 பென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்த திட்டத்தின் கீழே குறைஞ்சபட்சம் ஓய்வூதியமாக மாதம் பார்த்தீங்கன்னா ரூ. 1000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஜிக் இருக்குது மக்களே. யோசிச்சு பாருங்கள், இன்றைய விலைவாசியில் மாதம் வெறும் ரூ. 1000 பென்ஷனை வச்சுட்டு ஒரு வயசான காலத்தில் என்ன பண்ண முடியும்? ஒரு சிலிண்டர் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 1000 முழுசாக போயிடும். அதனால் பல வருஷமாக ஓய்வூதியதாரர்கள் கூட்டமைப்பு சார்பாக அரசாங்கத்துக்கிட்ட ஒரு தொடர் கோரிக்கையை பார்த்தீங்கன்னா வச்சுட்டே இருந்தாங்க. எங்களுக்கு மாதம் ரூ. 1000 பத்தாது, இந்த குறைஞ்சபட்சம் ஓய்வூதியத்தை ரூ. 7500 இல்லை 10,000 உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் கூட இதுக்கான அறிவிப்பு வெளியாகும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பட்ஜெட்டில் பென்ஷன் உயர்வு பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் வராததால் அதனால் பல லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சாங்க. இப்படி எல்லாரும் அப்செட் ஆகி இருக்கிற இந்த நேரத்தில் தான் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. தொழிலாளர் நலத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அவங்களுடைய 2026-27ஆம் ஆண்டுக்கான 15வது ஆய்வறிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. இபிஎஸ் திட்டத்தில் மாதம் ரூ. 1000 குறைஞ்சபட்சம் பென்ஷன் கொடுக்குறீங்க. இது பல வருஷமாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்குது. இன்றைய சூழ்நிலைக்கு இந்த ரூ. 1000 கண்டிப்பாக பத்தாது. அதனால் இந்த பென்ஷன் தொகையை உயர்த்துவதை பற்றி அரசாங்கம் உடனடியாக பரிசீலனை செய்யணும் அப்படின்னு அதிரடியாக ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. இந்த நாடாளுமன்ற குழு பார்த்தீங்கன்னா சும்மா ரிப்போர்ட் மட்டும் கொடுக்கல, நிறைய ஓய்வூதியதாரர்கிட்ட நேரடியாக பேசியிருக்காங்க. அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கே வேறு எந்த வருமானமும் இல்லை, இந்த பென்ஷன் காசை மட்டும் தான் நம்பி இருக்கோம். ஆனால் இந்த ரூ. 1000 வச்சு எங்களால் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியல, குடும்ப செலவை சமாளிக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்காங்களாம். இதையெல்லாம் கேட்ட அந்த நிலைக்குழு பார்த்தீங்கன்னா, இப்போலாம் வயசான காலத்தில் மருத்துவ செலவுகள் மற்றும் வாழ்க்கை செலவுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாகிருச்சு. அதனால் மத்திய நிதி அமைச்சகம் இந்த விவகாரத்தில் தீவிரமாக கவனம் செலுத்தி பிஎஃப் திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாடாளுமன்ற நிலைக்குழுவோட இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு நிதி அமைச்சகம் பணத்தை ஒதுக்கிட்டாங்கன்னா இபிஎஃப்ஓ கண்டிப்பாக இந்த குறைஞ்சபட்ச பென்ஷனை ரூ. 7,500 மேலே உயர்த்த அதிக வாய்ப்பு இருக்கிறதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா மக்களே, ரொம்ப நாளாக கிடப்பில் இருந்த அந்த பிஎஃப் பென்ஷன் உயர்வு பிரச்சனை இப்போ நாடாளுமன்ற நிலைக்குழு மூலமாக அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் நம்பலாம். நீங்களே சொல்லுங்கள், இன்றைய விலைவாசிக்கு ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் பென்ஷன் வந்து எவ்வளோ ரூபா கொடுத்தா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரூ. 7,500 போதுமா இல்லை ரூ. 10,000 வேணுமா? உங்களுடைய நியாயமான கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த குட் நியூஸை ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்குற உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கவங்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.